சார் வணக்கம். வணக்கம். இப்ப கன்னி வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்னி வழிபாடு பண்றதுனால என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்? நம்முடைய குடும்பத்தில உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்குமா? ஸோ இத பத்தி கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொல்லலாமா சார்? கன்னி வழிபாடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா, அத கன்னிவன்னு சொல்லுவாங்க. அந்த கன்னிய எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கன்னி வழிபட்டா என்ன நன்மை கிடைக்கும்னு பார்த்துக்கங்க. கன்னிய நம்ம வழிபடும்போது, நமக்கு முதல்ல புள்ளைகளுக்கு திருமண தடை வராது. 1 நமக்கு சொந்த வீடு, சொந்த இடம், நிலம் வாங்கக்கூடிய பாக்கியத்த குடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, கன்னிய சிலவங்க சொல்லுவாங்க, வாடகை வீட்ல வச்சு வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. வாடகை வீட்ல வணங்கலாம். அது எப்படி வணங்குறங்கிற மெத்தடையும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். 2வது கன்னி பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம மூதாதையர்கள்ல அப்பா வழியிலே இருக்கலாம், அம்மா வழியிலே இருக்கலாம். அப்பா வழியில அது அம்மா வழியில ஆண் இறந்திருந்தா ஆண் கன்னியாவும், பெண் இறந்திருந்தா பெண் கன்னியாவும் பாவிக்கப்படுது. இந்த கன்னிகளுக்க நம்ம எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அல்லது தீபாவளி அன்று இல்லது பொங்கல் அன்று இந்த 3 நாளிலுமே இவங்க வழிபடலாம். தீபாவளி அன்னைக்கு அவங்களுக்கு துணிமணி எடுத்து வைத்து வழிபடணும். அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கும் துணிமணி எடுத்து தான் வழிபடணும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள நம்ம வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சு, கன்னி வழிபாடு எந்த வீட்லையுமே கூடியமானவரை பூஜை ரூமில் வழிபடக்கூடாது. பூஜை ரூம்ல கன்னி வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்தினுடைய தன்மையும் கொஞ்சம் நமக்கு சற்று குறைவாக தான் அதனுடைய நன்மைகள் கிடைக்கும். அதனால பூஜை ரூம் விட்டு வெளியில ஏதாவது ஒரு இடத்துல கன்னி மூலையை தேர்ந்தெடுத்து, இந்த கன்னி மூலையை நீட்டாக சுத்தம் செஞ்சு, அந்த கன்னி மூலையில் வாழை இலை போட்டு விளக்கு வச்சு, விளக்கு பக்கத்துல ஒரு காப்பர் பாத்திரத்துல பச்சை தண்ணி, காய்ச்சாத பாலு, 11 மட்டிப்பழம், மட்டிப்பழத்துக்கு மேல பிச்சிக்கூ, அது போக வீட்ல செஞ்ச கொஞ்சம் பால் பாயாசம் வைக்கணும். வெத்தலை பாக்கு, பழம். பழம் கண்டிப்பா மட்டிப்பழம் தான் வைக்கணும் பார்த்துக்கங்க. இது எல்லாம் வச்சு வீடு ஃபுல்லா சாம்பிராணி போடணும், பத்தி கொளுத்தணும். கண்டிப்பா சூடம் காட்டிடக்கூடாது. எல்லாம் போட்டுட்டு வீட்டோட பின் வாசலையும், முன் வாசலையும் அடைச்சிட்டு கரெக்டாக 7 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 7 மணிக்கு மேலே 5 நிமிஷம் கழிச்சு முன்வாசலை திறப்பு உள்ளே நீங்கள் வச்ச எல்லாத்தையும் உடனே அப்புறப்படுத்திடணும். அந்த தண்ணியை மட்டும் நெய்வேத்தியம் கொடுத்துட்டு அந்த தண்ணியை வீட்டில் எல்லா பக்கமும் தெளித்து விடணும். பாலை வீட்டோட அனைவரும் நீங்கள் அதை காய்ச்சி பிடிச்சிடலாம். இப்படியே ஒரு 11 பௌர்ணமி 12 பௌர்ணமி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கன்னியினுடைய உபாதைகள் குறைஞ்சி கன்னி நம்ம வீட்டை நல்ல வளர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லை, கல்யாணம், வீடு வாசல், கல்வி, மேன்மை, வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் கன்னி நம்ம கூட உறுதுணையாக இருப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா என்னுடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பரை பார்த்து தொடர்பு கொள்ளுங்க. அந்த கன்னி வழிபாடை பற்றி ஒரு நல்ல தெளிவாக சொல்லித்தரேன். நல்ல வழிபாடைக்கு வாழ்க வளமுடன்.